எந்தெந்த புஸ்தகங்களை ஏற்றுக்கிறதுக்கு கேள்வி வந்துச்சுன்னா எபிரேயர், யாக்கோபு, 2 பேதுரு, 2 யோவான் மற்றும் 3 யோவான். சர்ச்சை வருது என்னன்னா, கிபி 170 தொகுக்கப்பட்ட முரட்டோரியன் நியமப்பட்டியல், முரட்டோரியன் கெனான் முதலாவது நியமப்பட்டியலாக அமைந்தது. அப்ப முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, முதலா இந்த கிபி 170, அதாவது 2ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலேயே முரட்டோரியன் கெனான் ஒன்று உருவாயிருக்கு. அவங்கள உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல அதான் முதல் பட்டியல். இதுல என்ன இல்லை அப்படின்னா, எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, யோவான் ஆகிய புஸ்தகங்கள் தவிர மற்ற எல்லாம் இருந்தது. இப்போ கேள்வி வருதுல, ஏன் இல்லைன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன் அவங்க எபிரேயர் புஸ்தகத்தை சேர்த்துக்கலன்னா, அதுக்கு எழுத்தாளர் பேர் இல்லை. ரோமா புஸ்தகத்துக்கு பவுல் எழுதுறேன், ரோமருக்கு எழுதுறேன், பிலிப்பியருக்கு எழுதுறேன். ஆனா நாம எல்லாம் நம்புறோம், அநேக பேர் நம்புறாங்க, எபிரேயர் புஸ்தகம் பவுலால் எழுதப்பட்டது. சட்டை போடுறோம் இல்லை, யாரோ ஒருத்தர் எழுதினா ஓகே, சிலர் பர்னபாஸ்ங்கிறாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்புல என்ன இல்லை, பெயர் குறிப்பிடப்படலை. 2 பேதுரு, அடுத்தது யாக்கோபு. அதை ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, அதுல அவர் விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரியையினாலும் நாம நீதிமானாக்கப்படணும் ஒரு வார்த்தை போட்டு வச்சுட்டாரு. அதை சரியா உட்கார்ந்து படிக்கணும். அப்போ அவர் முரண்படுறாரு. பவுல் விசுவாசனால் மட்டும்ங்கிறாரு, இந்த யாக்கோபு இல்ல விசுவாசம் மட்டும் கிடையாது, கிரியையினாலே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு. அதனால இதை நம்ம அனுபவிச்சோம்னா பிறகு இந்த முரண்பாடு உருவாக்கி நான் பவுலை சார்ந்தவன் அப்பல்லா சார்ந்தவன் மாதிரி ஆயிடுவாங்க. அதனால இந்த புத்தகத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. 2 பேதுருலே அதே மாதிரி தான். அங்க உங்களுக்கு சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சில சம்பவங்கள் பைபிள்ல எங்கேயும் ஆதியாமத்திலலாம் இல்லாத சில சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் 3ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், இந்த காபில் உள்ள ஆபிகளுக்கு போதித்தார் ஆண்டவர் இயேசு, அவங்க இறங்கி நரகத்துக்கெல்லாம் போனாரு, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எத்தனை அதிகாரத்துக்கு இல்லை, ஓகே, அது உங்களுக்கு அப்புறம் தான் எடுத்து காட்டணும். 2ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கு கட்டி நரகத்துக்கு நியாயத்திற்கு ஒப்பு கொடுத்து இப்படின்னா போட்டிருக்குது இல்லை? இதை அவர் எழுதுறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அதை பற்றிலாம் சொல்லப்படலையே, அப்புறம் எதுக்கு நம்ம அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. 2 யோவான், அது 3 யோவான்லாம் அம்மாளுக்கு எழுதுறேன், அந்த மூப்பனுக்கு எழுதுறேன், இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. அதாவது தனிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார், அதெல்லாம் எதுக்கு நம்ம சேர்த்துக்கணும்? இப்படி எல்லாம் கேள்வி வந்துச்சு. இன்னைக்கு 2 யோவான் இருக்கு, 3 யோவான் இருக்கு, இன்னைக்கு 2 பேதுரும் இருக்குது, யாக்கோபு இருக்குது. சரி, அடுத்து தொடர்ந்து செல்வோம். இதுக்கு பத்தி எல்லாம் பேசி முடிச்சாங்க. கிபி 363 கூடிய லவோதிக்கேயா சங்கம், கவுன்சில் ஆஃப் லவோதிஷியா, பழைய ஏற்பாடு அப்பாக்ரிஃபா நூல்களை ஒன்றுடன் சேர்த்து, நூல்குழல் ஒன்றுடன் சேர்த்து புதிய ஏற்பாடு 21 புஸ்தகங்களை, அதாவது வெளிப்படுத்தின விஷயத்தை வர மற்ற 26 புஸ்தகத்தை அங்கீகரித்து சபையில் வாசிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சங்கம் அறிவிக்குது. அவங்க அறிவிக்கும் போது வெளிப்படுத்தல சேர்க்கல, பழைய ஏற்பாட்டை சேர்த்திருக்காங்க, அப்பாக்ரிஃபா நூல்களில் அதையும் 1-2 சேர்த்திருக்காங்க. சரி, அடுத்தது அதோட நினைச்சா இல்லை. கிபி 39ஆம் ஆண்டில் ஹிப்போ சங்கம், அது 39 இல்லை, 397 போட்டுக்கோங்க, 393 ஒரு தவறு, ஒரு எழுத்து போயிருச்சு, ஒரு லெட்டர் போயிருச்சு. கிபி 393, அதாவது 4வது நூற்றாண்டின் கடைசி பகுதியில் ஹிப்போ சங்கம், இந்த சங்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க 27 புத்தகத்தையும் உறுதிப்படுத்தினது அவங்க தான், அங்கீகரிச்சாங்க. ஆனா எப்போ தீர்மானிச்சு ஃபைனல் டெசிஷன் எப்போன்னா, கார்த்தேஜ் சங்கம், கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ், கிபி 397 27 புத்தகங்களையும் உறுதிப்படுத்து, அங்கதான் முடிவு பெற்று. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. நீங்க யோசிச்சு பாருங்க,
இப்படி 27 புஸ்தகத்துல முடிவெடுக்கிறதுக்கே 400 வருஷம் ஆயிருக்கு. எல்லாம் எனக்கே யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம என்னமோ இப்போ 27 புஸ்தகம் இருக்கிறதுனால பேதுரு பவுல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல இருந்தே இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. இதை ஆண்டவர் அனுமதிச்சார். ஏன்னா மனுஷன் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டான், சேர்ந்துக்க மாட்டான், ஒத்துழைக்க மாட்டான். சபைக்குள்ளே தான் நடக்குது. ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனா ஒரு கட்டத்துல கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ் 397 டிசைடட். அப்படிதான் புதிய ஏற்பாட்டு கேனான் உருவானது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் ஒன்று உண்மையிலேயே பரிசுத்த ஆவியால் அருளப்பட்டதா என்பதை தீர்மானிக்க அச்சங்கங்கள் கொள்கைகளை பயன்படுத்த. நான் சொன்னாலே அந்த கொள்கைகள் என்ன, அந்த பிரின்சிபிள்ஸ் அவங்க ஒரு 4 பயன்படுத்தியிருக்காங்க. 1, புஸ்தகத்தை சேர்க்கணும்னா அவர் அப்போஸ்தலரா இருக்கணும் எழுதினவர் அப்படின்னு. அவர் அப்போஸ்தலரா அல்லது அப்போஸ்தலரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவரா இருந்தாரா? புரியுதா? வந்துருச்சா? இப்போ உதாரணத்துக்கு மத்தேயு அப்போஸ்தலர், மார்க்கு அப்போஸ்தலருடன் தொடர்பு கொண்டவர், லூக்கா அப்போஸ்தலருடன் தொடர்பு கொண்டவர், யோவான் அப்போஸ்தலர், தீத்து தீமோத்தி அவங்க எழுதலை, அதனால அவங்கள விட்டுருவோம். எழுதினவங்கள பத்தி பேசிட்டு, யாக்கோபு அப்போஸ்தலர், யூதா அப்போஸ்தலர், பேதுரு அப்போஸ்தலர், பவுல் அப்போஸ்தலர். ஆனா அந்த 8 பேர்ல 2 பேர் அப்போஸ்தலர் கிடையாது. புரியுதா? மத்தேயு, யோவான், பேதுரு, யாரு, பவுல், யாக்கோபு, யூதா, இவங்களை தவிர இந்த 6 பேரை தவிர மற்ற 2 பேரும் அப்போஸ்தலர் கூட இருந்தவங்க. ஆனா அவங்க எழுதினால ஏத்துக்கிட்டாங்க. அடுத்தாப்புல அந்த புஸ்தகம் பரவலாக இருந்த அக்கால கிறிஸ்தவ சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? சபைகளை ஏற்றுக்கொண்டதா? யூனிவர்சாலிட்டி அப்படிம்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம். சரி, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் அதனால இந்த 4 கேள்வியோட முடிச்சிருக்கேன். சரிங்களா? நேரம் தாண்டிடுச்சு. அந்த புஸ்தகத்தில் உபதேசங்களும் கிறிஸ்தவ சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த புஸ்தகத்தில் உபதேசங்கள் போதனைகளை சரியானதாக அதை ஆர்த்தடாக்ஸ் அந்த அந்த ஆதிகால சபையில் இருந்த மாதிரியே இருக்குதான். பரிசுத்த ஆவியானவர் கிரியை வெளிப்படுத்துவதான உயர்ந்த ஒழுக்க மற்றும் ஆவிக்குரிய விழுமியங்கள் இருக்குதான். இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. நான் மேலோட்டமா சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் இது ரொம்ப தீவிரமான காரியம். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோ. 1 அப்போஸ்டாலிசிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அப்போஸ்தலரால் எழுதப்பட்டதா. இன்னொன்று யூனிவர்சாலிட்டி, எல்லா அன்றைக்கு இருந்த எல்லா கிறிஸ்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததா. 3 கான்டென்ட், அந்த புத்தகங்கள் உள்ள சத்தியங்கள் முரண்பட்டதாக இல்லாமல் வேதத்தோடு மற்ற புத்தகங்களோடு ஒத்து போனதா. 4 ஹோலி ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ், பரிசுத்த ஆவியானவர்களை கொடுக்கப்பட்டதா. அதேவேளை திருச்சபை தான் இந்த நியமப்பட்டியலை தீர்மானிக்கவில்லை என்பதை நிலையில் கொள்வது மிக முக்கியம். ஆரம்பகால திருச்சபை சங்கங்கள் எதுவும் இந்த நியமப்பட்டியலை தீர்மானிக்கவில்லை. வேதாகமத்தில் எந்தெந்த புத்தகங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை தீர்மானித்தவர் தேவன் மட்டுமே. தேவன் ஏற்கனவே தீர்மானித்ததை அவர் தம்மை பின்பற்றுவதற்கு உணர்த்தியதே அதில் நிகழ்ந்தது. வேதாகம புஸ்தகங்களை சேகரிக்கும் மனித முயற்சியில் குறைபாடுகள் இருந்த போதிலும் தேவன் தமது இறைமையின்படி மனிதர்களின் அறியாமை மற்றும் பிடிவாதத்தை மீறி தாம் அருளின புத்தகங்களை ஆரம்பகால திருச்சபையில் அங்கீகரிக்கும்படி செய்தார். அதில் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஒன்றும் பிரமாதமாக இல்லை, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம இதை ஆக்சுவலாக இது அடுத்த வெள்ளிக்கிழமை கிளாஸ் தான், பட் நான் ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம். இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் நீங்கள் 2-3 முறையாவது வாசிச்சு பாருங்க. முக்கியமான காரியங்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டு, அந்த சங்கங்களுடைய பேர், அந்த கொள்கைகள் என்ன, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகத்துக்கு உட்பட்டதா இருந்த புஸ்தகங்கள் என்ன, இதை நம்ம பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ. கேள்வி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். அது திரும்ப வருது, அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஆல்ரைட், குட். அதை தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம், பேசலாம். நன்றி. அலெக்ஸ் சார் இருக்காங்களா? ஓகே சார். ஓகே, ஜோம்பா சாலமன் ஐயா, நீங்க ஜோம் பண்ணுங்க. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஜீவாதிபதியே, இந்த அருமையான மாலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய வேதத்தை பற்றியும் அதை உருவாக்கிய தருணங்களை பற்றியும் யாரெல்லாம் எப்படியெல்லாம்